வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை. திமுகவின் அராஜக போக்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. இனி விரிவான செய்திகள். காணும் பொங்கலையொட்டி புதுச்சேரியில் உள்ள கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று கூடினர். காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி ஒட்டியுள்ள விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் சுற்றுலா தலங்களில் குடும்பத்துடன் கூடி உற்சாகத்துடன் காணும் பொங்கலை கொண்டாடினர். பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கடலில் யாரும் இறங்கவும் குளிக்கவும் காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக பாறைகள் மீது அமர்ந்து கடலை ரசித்தபடி செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். மேலும் லைஃப் கார்டுகள் மற்றும் காவல்துறையினர் கடற்கரையில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, சுண்ணாம்பாறு, படகு குழாம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியின் பொழுது நிதியெல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை அவமதித்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்றார். தமிழ்நாட்டு மக்கள் ஓரம் கட்டிவிட்டு குடும்ப ஆட்சியை நடத்தி வரும் திமுக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டின் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள நிதியெல்லாம் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை ஓரம் கட்டி அவமானப்படுத்தி உள்ளதாகவும், தமிழகத்தில் சினிமா துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இந்த குடும்ப ஆட்சி ஆக்டோபஸ் போல அபகரித்து ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஆளும் கட்சியின் அராஜகம் அதிகார துஷ்பிரயோகத்தால் நடைபெறும் என்பதால் அதனை புறக்கணித்துள்ளதாகவும், இந்த இடைத்தேர்தல் ஒன்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போவதில்லை எனவும், இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்க காரணம் என்ன என கேள்வி எழுப்பிய அவர் திமுகவின் பி டீமாக செயல்படுவதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி காணாமல் போய்விடுவார் எனவும் கூறினார். திமுகனாலே ஒரு குடும்ப கட்சிங்கிறத தாண்டி குடும்பம் தான் அங்க எல்லாமேங்கிற நிலைமை இருக்கிறதுனால இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன, தமிழ்நாட்டு மக்களே இன்றைக்கு ஓரம் போன்னு சொல்லி ஓரம் கட்டி விட்டு இன்றைக்கு அந்த குடும்ப ஆட்சி எல்லா துறைகளிலையும் ஆக்டோபஸ் போல தங்கள் ஆக்டோபஸ் கரங்களை நீட்டி எல்லா துறைகளையும் இன்றைக்கு அபகரிக்கின்ற, எல்லா துறைகளிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அது சினிமா துறை உட்பட அனைத்து துறைகளிலுமே அவர்கள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தகவல். அதன் வெளிப்பாடு தான் அங்கே உதயநிதி அவர் அங்கே உள்ள நிதியெல்லாம் அந்த மேடையில் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஆறுமுகம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குறுக்கில் யாரும் போகாதீங்கப்பா. வாங்க நோருங்க, வாங்க நோருங்க. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அய்யக்கிரவர் திருக்கோவிலில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. மார்கழி மாத நிறைவை ஒட்டி பெருமாள் கோவில்களில் ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று வருகிறது. மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் பாடி இறைவனை வணங்கிய நிலையில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அய்யக்கிரவர் திருக்கோவிலில் மார்கழி மாத நிறைவை ஒட்டி ஆண்டாள் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. யாகம் வளர்த்து பாராயணம் பாடி வேத மந்திரங்கள் ஓதி பெருமாள் ஆண்டாளுக்கு மாங்கல்யம் அணிவித்த நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்ய பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கோமாதா கோஷலா மற்றும் URK அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலம் மாட்டு பொங்கலை முன்னிட்டு மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கோமாதா பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி கோமாதா கோஷலா மற்றும் URK அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மூலம் மாட்டு பொங்கல் முன்னிட்டு மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கோமாதா பூஜை நடைபெற்றது. இந்த மாட்டு பொங்கல் விழாவிற்கு கோமாதா கோசலா நிறுவனர் ரமேஷ்குமார் மற்றும் நிர்வாக இயக்குனர் உஷா ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாடுகளுக்கு பூஜை செய்யப்பட்டு பொங்கல் படையலிட்டு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கோமாதா கோசலா உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பூஜையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழா ஏற்பாடுகளை கோமாதா கோஷலா அறக்கட்டளை தலைவர் மருத்துவர் செல்வமுத்து அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். சீதா என்ன வேணும் உனக்கு? பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு GN பாளையம் பெண் இளைஞர்கள் சார்பில் 9ஆம் ஆண்டு தமிழர் திருநாள் பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் GN பாளையம் பெட் பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கர் நூலகம், புதுவை போதி கலைக்கூடம் மற்றும் GN பாளையம் இளைஞர்கள் ஏற்பாட்டில் 9ஆம் ஆண்டிற்கான தமிழர் திருநாள் பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து புதுவை யுத்தம் கலைக்குழுவின் பறை இசை நிகழ்ச்சி, டாக்டர் கணேஷ் குழுவின் புதுச்சேரி மல்லர் கம்பம் நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு விழா, மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் லக்ஷ்மணன், சிறப்பு பேச்சாளர் கலக்கல் காங்கேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசிய நிகழ்வில் முகமது ஹாசன் மற்றும் சரவணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் ஆறுமுகம், ஞானவேல், வீரக்கண்ணு, ஜான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் விழாவின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் புதுச்சேரி போதி கலைக்கூடத்தின் தலைவர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி நெறியாளர் கார்த்திகேயன் மற்றும் வரவேற்புரை சத்யசீலன் உரையாற்றினார். மேலும் கிராம பஞ்சாயத்து தலைவர் சங்கர் மற்றும் கிராம பஞ்சாயத்து துணை செயலாளர் கனகராஜ், ஊர் இளைஞர்கள் ராஜவேலு, அன்புமணி, மதிவசந்த், ஜெகன், ரவிச்சந்திரன், கபிலன் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கவியரசன் நன்றி கூறினார். ஆதித்யன், முகிலன், ரவிச்சந்திரன் நன்றியுரை வழங்கும் கவியரசர். இந்த விழா நமது ஊர் ஒற்றுமையை காட்டு. இது போன்று இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கடக்கும் போது இந்த 2வது பரிசு ஆ கோஷிகா ஸ்ரீ. அஜய், சத்யராஜ், கிருஷ்ணராஜ், முகிலன், சாரதி. மண்ணாடிப்பட்டில் அமைந்துள்ள ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மண்ணாடிப்பட்டில் அமைந்துள்ள ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அதில் பெற்றோர்கள் 5 பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். விழாவில் பெற்றோர்களுக்கு பலவிதமான போட்டிகள் நடைபெற்றது. பெண்களின் கைவண்ணத்தை காட்டும் வகையில் கோல போட்டியும், ஆண்களின் வீரத்தை காட்டும் வகையில் உரியடியும், பெண்களின் வலிமையை காட்டும் வகையில் கயிறிழுக்கும் போட்டியும், ஆண்களின் உடல் வலிமையை காட்டும் வகையில் கர்லா கட்டையும், இறுதியாக லெமன் ஸ்பூன் நடைபெற்றது. மாணவர்களுக்கான கலை நிகழ்ச்சிகள் பல நடைபெற்றன. அதில் சிறப்பு விருந்தினராக சாம்பால் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இயக்குனர் குமரவேல் மற்றும் ஆக்ஸ்போர்ட் சர்வதேச பள்ளியின் முதல்வர் சந்திரா அவர்களும் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஆடல், பாடல், நடனம், நாடகம் என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின் விளையாட்டில் வெற்றி பெற்ற பெற்றோர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்வாறு அன்பும் அரவணைப்பும் கலந்த நிகழ்ச்சியை செய்து கொடுத்த சாம்பால் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் உரிமையாளர் டாக்டர் SR சாம்பால் அவர்களுக்கு, பள்ளியின் இயக்குனர் குமரவேல் அவர்களுக்கும், பள்ளியின் முதல்வர் சந்திரா அவர்களுக்கும் பெற்றோர்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். APJ அப்துல் கலாம் இளைஞர்கள் நற்பணி இயக்கம் சார்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருந்ததி கிராமத்தில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து APJ அப்துல் கலாம் இளைஞர் மன்றத்தை துவங்கி 3 ஆண்டுகளாக அப்பகுதி மக்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி வருகின்றனர். தமிழர்களின் பொங்கல் விழாவை சிறப்பிக்கும் வகையில் பகுதியில் பல்வேறு போட்டிகள் நடைபெற்று அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்த் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று அப்பகுதி மக்களுக்கு முதல் பரிசினை வழங்கினார். 2ஆம் பரிசினை திமுக பிரமுகர் சிவசங்கர் வழங்கினார். 3ஆம் பரிசினை அப்பகுதி பிரமுகர் ஆனந்த் பாஸ்கர் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை APJ அப்துல் கலாம் நற்பணி மன்ற இளைஞர்கள் சிறப்பாக நடத்தி அப்பகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றனர். கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக பொங்கல் விளையாட்டு விழா நடைபெற்றது.
வில்லியனூர் பகுதியில் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பாக பொங்கல் விளையாட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கினார். இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோலப் போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் புடவைகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் மாநில பொறுப்பாளர்கள் பாலசுப்ரமணியம், அருள்மணி, சங்கர், மணிகண்டன், வீரமுத்து, பாஷா, அறிவழகன், அசோக், சுரேஷ், செல்வகுமார், கணேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான சசிபாலன் மற்றும் ரவிக்குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுவை சமத்துவ மினிலாரி உரிமையாளர் சங்க தலைவர்கள் சத்யராஜ் மற்றும் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்கத்தினர் வெகு விமர்சையான முறையில் செய்திருந்தனர். முன்னதாக கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்க பொங்கல் விழாவிற்கு வருகை தந்த உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான சசிபாலனுக்கு சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஐயா கணேஷ் அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்பு. முகேஷ், நந்தினி. இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக தலைமை கழக அலுவலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சிவாவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி மாநில இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி திமுக தலைமை கழக அலுவலகத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர்கள் காந்தி, அவைத் தலைவர் கோதண்டராமன், இந்திரா நகர் தொகுதி நிர்வாகிகள் செல்லதுரை, தேவநாதன், ஜெகதீசன், பூபாலன், கங்காதரன், முத்து, தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் ஆறுமுகம், மகளிர் அணி கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் இந்திரா நகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பாத்தீங்களா? தமிழர் திருநாளை முன்னிட்டு மூலக்குளம் ஜே நகரில் சமத்துவ பொங்கல் விழாவினை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள ஜே நகரில் தமிழர் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறுவர், சிறுமியர், இளைஞர்கள், பெரியோர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சமூக சேவகர் டாக்டர் சந்தானம் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்களும், மகளிர்களுக்கான கோல போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற முதல் 3 நபர்களுக்கு சிறப்பு பரிசும் மற்றும் அப்பகுதியை சார்ந்த 1000 பெண்களுக்கு புடவையும் வழங்கினார். இதில் உழவர்கரை ஜே நகரில் மூலக்குளம் பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழ் ஒலி, செட்டிப்பட்டி யுவராஜ், நாகமுத்து மற்றும் சந்தானம் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமத்துவ பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது.
இன்னைக்கு பாருங்க, கை தட்டுங்க. நல்லவே திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி அம்பகத்தூரில் பாஜக கொடியேற்றி இனிப்புகளை வழங்கினார் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன். மாட்டுப்பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் ஆண்டுதோறும் கொடியேற்றுவது வழக்கம். இதனையொட்டி திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதி பாஜக அலுவலகத்தில் இருந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் ஊர்வலமாக வந்த பாஜகவினர் அம்பகரத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து இம்முறை 4வது ஆண்டாக பாஜக கொடியினை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பாஜக பொறுப்பாளர் TKSM மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ், பாஜக பொறுப்பாளர்கள் அருள்முருகன், மருத்துவர் விக்னேஸ்வரன், சக்திவேல் உடையார், அமுதா ராணி, திருநள்ளாறு தொகுதி தலைவர் பாலமுருகன், விவசாய அணி சந்திரசேகர் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்த புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரனுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளுடன் துவங்கிய காரைக்கால் கார்னிவல் திருவிழா. காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் பொங்கல் பண்டிகையொட்டி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து கார்னிவல் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. இதன் முதல் நிகழ்ச்சியான சாலையோர கலை நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன், துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சாலையோர கலை நிகழ்ச்சியை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கார்னிவல் நிகழ்ச்சியானது 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இதில் முதல் நாள் நிகழ்ச்சியான சாலை கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி காரைக்கால் அரசு விளையாட்டு மைதானம் வரை பேரணியாக சென்றது. இதில் ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நடனம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள், விவசாயம் சார்ந்த பொருட்களை காட்சிப்படுத்தி ஊர்வலமாக சென்றனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் சாலை கண்காட்சியில் தங்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக குழுக்களாக சென்று காட்சிப்படுத்தினர். மேலும் மது ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். கல்லூரி மாணவ மாணவிகளும் கலை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். மேலும் அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இக்கலை நிகழ்ச்சியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். இவர்களுடன் நாட்டுப்புற கலைஞர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சாலையோர கலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த சாலை கலை நிகழ்ச்சியை சாலையின் இருபுறமும் இருந்து 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். இந்த கார்னிவல் நிகழ்ச்சியானது 4 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் மராத்தான் ஓட்டம், கபடி போட்டி, கைப்பந்து போட்டி, படகு போட்டி உள்ளிட்ட போட்டிகளும், நாய்கள் கண்காட்சியும், தொடர்ந்து ரேக்லா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. கார்னிவல் நிகழ்ச்சியால் காரைக்கால் மாவட்டமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. 4 நாட்களும் மாலையில் பல்வேறு திரை பிரபலங்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது.
காரைக்காலில் வேளாண் துறை சார்பாக 4 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியினை புதுச்சேரி முதலமைச்சர் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் துறை சார்பில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மலர் கண்காட்சி தொடங்கி வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த மலர் கண்காட்சியில் ஊட்டி, பெங்களூர், புனே உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மலர்களை காட்சிப்படுத்தி உள்ளனர். இங்கு 20க்கும் மேற்பட்ட செல்ஃபி பாயிண்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து சென்றனர். மேலும் மலர் கண்காட்சியில் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். மேலும் மலர் கண்காட்சியில் ஏராளமான வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மலர்கள் இடம்பெற்றிருந்தது. இது தவிர பல வண்ண மீன் விளக்குகள், மலர் அருவிகள் உள்ளிட்ட பல்வேறு வடிவில் மலர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. வாழ்த்தினை மீண்டும் கூறி இந்த விழா சிறக்க வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் இது வழங்குகின்றார்கள். இங்கே உங்கள் கரவோசைகள் நன்றாக கரவோசைகளை. காரைக்காலில் நடைபெற்ற கார்னிவல் திருவிழாவில் திரைப்பட பின்னணி பாடகர் பிரதீப் குமார் பங்கேற்ற இசை நிகழ்ச்சியை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இணைந்து 4 நாட்கள் கார்னிவல் திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த கலை நிகழ்ச்சியின் முதல் நாளாக திரைப்பட பின்னணி பாடகர் பிரதீப் குமார் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை காண்பதற்காக காரைக்காலை ஒட்டியுள்ள நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். மேலும் திரைப்பட பின்னணி பாடகர் பிரதீப் குமார் இசை நிகழ்ச்சியை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கட்டப்பட வேண்டும் என்பது அடிக்கல் நிறைவேறிய நாட்டப்படும் கோரிக்கை என்னுடைய எல்லாரும் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா அந்த this is so beautiful. இதுதான் கார்னிவல், இதுதான் காரைக்கால் கார்னிவல். காரைக்கால் கார்னிவல் சும்மா அதிர்து. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் தினம். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் உற்சாக கொண்டாட்டம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் தலைமையில் மாநில, மாவட்ட, தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி கழக கொடியை ஏற்றி சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா, மாவட்ட இணை செயலாளர் ஜீவானந்தம், எம்ஜிஆர் மன்ற ரவி, சிறுபான்மை அணி சகாயராஜ், தம்பி ராமதாஸ், நகர செயலாளர் ஜெயராஜ், தொகுதி செயலாளர் முருகன் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதுபோல் காரைக்காலில் அமைந்துள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அதிமுக நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது.
அதிமுக கழக கொடி மற்றும் அண்ணா தொழிற்சங்க கொடிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். காரைக்கால் கிளை அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம், கிளை தலைவர் தேவாதிராஜன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் உள்ளிட்ட அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காரைக்கால் கோவில்பத்து வார்டு சார்பில் கிளை செயலாளர் ஆரோக்கியதாஸ் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்பு நகர் கிளைக்கழகம் சார்பில் வினோத்குமார், சங்கர், கஜேந்திரன் ஆகியோர் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதுபோல மாவட்டம் முழுவதும் திருநள்ளாறு, திருப்பட்டினம், நெடுங்காடு, கோட்டுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்கால் கழக நிர்வாகிகள், பெருவர் அனைவரையும், கழக முன்னோடிகள் அனைவரையும், தமிழகத்திற்கும் புதுவைக்கும் ஒரு விடியகாலம் பிறக்கும் என்பதை மனதிலே கொண்டு கழகத்திற்காக அனைவரும் உழைக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவருடைய பிறந்த நாளிலே சபதம் ஏற்போம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய் கொடுங்க அவருக்கு போட்டோ கொடுக்குற மாதிரி தான் போட்டோ எடுக்கணும். போட்டோ பாருங்க போட மாட்டேங்கிறீங்க. ஆடு போடுறாங்க போடுறாங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை. திமுகவின் அராஜக போக்கை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.